அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். சேர்ந்து பாடுங்க. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபர. வாயை திறந்து அறிக்கை செய்க. அவர் செட்டையின் கீழ் அறிக்கை செய்து அவர் நாமத்தை உயர்த்துங்க. ஆமென். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் மூடுவார். அவர் செட்டையின் கீழ். நல்ல வார்த்தைகளை உச்சரித்து பாட வேண்டிய ஒரு அற்புதமான பாடல். அவர் நமக்கு செய்கிற அற்புதமான கிருபைகளை நினைத்தவரை துதிக்க வேண்டிய பாடல். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார். ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே. சேர்த்து பாடுவோம். மகிமை வந்தபல். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆமென். ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆமென். glory. ஆராதனை உமக்கே. உந்தன்
சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, வாயை திறந்து பாடுங்க. உமக்கு மட்டும்தான் ஆராதனைப்பா. ஓ ஆராதனை உமக்கே. ஆமென். glory ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. ஆமென். glory ஆமென். ஓ ஆராதனை உமக்கே. உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுங்க, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஓ ஆமென். glory ஆமென். ஓ ஆராதனை உமக்கே. glory ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. பாடுவோம். glory ஆராதனை உமக்கே. ஆமென். glory ஆராதனை உமக்கே.
உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, வம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, வம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, ஒப்பர்வாலிபர் யாவர் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, ஒப்பர்வாலிபர் யாவர் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒழிந்திடும் வல்ல பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய பலன், ஒரு புதிய வல்லமை, பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பு, இப்போ வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பு, ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ தாரும் தேவா, ஆமென், இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரு, மீட்கப்படும் நாளுக்கென்று ஆமென், முத்திரையான ஆவியை தாரு, பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் மீதிடு, பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் மீதிடு, ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, எஸ், ஒழிந்திடும். பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தருடைய அக்கினி, ஆமென், ஒழிந்திடும் அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர்வதாக, ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, எஸ், அநேகருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, புதிய தரிசனம், புதிய பலன், புதிய வல்லமை, ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆமே, நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அன்னைய பாஷைகளில் கொஞ்ச நேரம் நல்லா கத்திர துதிச்சுட்டே இருங்க. துதிங்க துதிங்க. ரபா பா ஷகத ரபா லத ரபா. சகோதரர்கள் நல்ல வாயை திறந்து துதிங்க. ஆமேன். உன் வாயை விரிவாய் தர அதை நிரப்புவேன் சொன்னவர். ஆமேன். அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர். ரத ரபா ல ஷகத நம கதோ ரபா ல ஷிகத நம ரிகத நம ஷகத நம கப ரபா லதி ரபா. ஹல்லேலூயா. mighty God, உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். Hallelujah, mighty God. Hallelujah, mighty Jesus. Mighty God, இந்த காலை உபவாச ஜெப வேளையில எல்லா மகிமைக்கு பாத்திரராகிய உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கே மகிமை. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே,
எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. அல்லேலூயா. ரபஷதன கபரலதிரமா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் சொல்லுவோம் தெய்வமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைவாடும் தெய்வமே. கேளுங்க. அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. வாயை திறந்து கேட்பீங்களா? எங்க மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. சொல்லுங்க. எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. உங்க வாயில அந்த வார்த்தை வரட்டும். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. கேட்பீங்களா? எங்கள் கேட்கிற யாவருக்கும் கொடுக்கிறவர். செங்கடல் மேல் அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. ஆமென், ஆமென். இந்த கால வேளையில எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் என் வாழ்க்கையில் இந்த தடப்பா, இந்த தடையை நீங்க மாட்டீங்களான்னு சொல்லி வேதனையோடு வருத்தத்தோடு உள்ளத்துல மனம் குமுறலோடு இந்த வார்த்தையை நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் ஒரு நிமிடம், ஒரு வினாடி உங்க தடைகளை மாற்றி போட முடியும். அவர் வந்தார்னா போதும், ஒரு வினாடி, ஒரே வினாடி உங்க தடையெல்லாம் உடைச்சி போடப்படும். உங்க தடைகள் எல்லாம் விலகி உங்க வாழ்க்கையினுடைய வழி ஒரு ஹைவே மாதிரி மிக பிரம்மாண்டமாக, எந்த தடையும் இல்லாம உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வழியை கர்த்தரால உண்டு பண்ண முடியும். அவரால உண்டு பண்ண முடியும். கோணலானவைகள் சபையாக்கப்படும், கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும். அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை மாற்றுவார். கர்த்தர் தடைகளை விலக்குவார். காரணம், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து போகிறார். நீங்கள் வாசல்களால் உட்பிரவேசிப்பீர்கள். உங்கள் தடைகள் மாற்றப்படும். ஆமென். உங்கள் தடைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கம்பீரமாய் நடப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டி ஆமென், நான் கம்பீரமாய் நடப்பேன், தடைகளை கடந்து நடப்பேன்,
என் தடைகளை கர்த்தர் மாற்றுவார். என் தடைகளை கர்த்தர் மாற்றுவார். என் தடைகள் எல்லாம் விலகி போகும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவருடைய நிறைவான பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற அத்தனை பேருமே ஊழியக்காரர்கள் தான். அல்லேலூயா. ஒருவர் ஊழியம் செய்யாமல் இருப்பது கிடையாது. ஏதாவது ஒரு விதத்திலே சுவிசேஷமாக சொல்லுகிறோம். யாரையாவது ஒருத்தர்கிட்ட ஆண்டவரை பற்றி பேசுகிறோம். எனவே எல்லோரும் ஆண்டவர் நம்மை ஊழியக்காரர் என்று தான் சொல்லுகிறார். ஆனால் ஊழியக்காரன் என்று சொல்லும்பொழுது விசேஷமாக நம்மை சிநேகிதன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு நல்ல சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று பாருங்க. எனவே சிநேகம் என்பது ஒரு விசேஷத்து ஒன்று. பலவித உறவுகளிலே எல்லா விதமான உறவுகள் வழியாக சில விதமான தொடர்புகள் இருந்தாலும் சிநேகம் என்பது உள்ள சிநேகம் இல்லை. எனக்கு ஒரு சிநேகிதர் இருந்தார் சொன்னால் அவர் வெளியில் இருக்கிறவர் தான் இருப்பார். வீட்டுக்குள்ளே இருக்கிற சிநேகிதனை வச்சுக்க முடியாது இல்லையா? மாமணியம் மச்சனியம் சிநேகம் சொல்ல முடியுமா? இல்லை. ஆனால் சிநேகம் என்று சொன்னால வெளி மனுஷால தான் நம்ம சிநேகராய் தெரிந்தெடுத்துக் கொள்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன் என்ற ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை இது. பிரியமானவர்களே, சிநேகிதன் என்பவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொன்னா எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அப்படித்தானே? சிநேகிதன் என்று சொன்னாலே எல்லா காலத்திலும் சிநேகிதானே, அவன் தான் சிநேகிதன். ஒரு இடத்துல கண்ணீர் அஞ்சலி, யாரும் செத்து போயிட்டாக்கா கண்ணீர் அஞ்சலி பேனர் போடுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? அவங்கள பற்றி சில வார்த்தைகள் சொல்லி அவங்களுக்காக அவருடைய நண்பர்கள் பேனர் போட்டு வைப்பாங்க. சில இடத்துங்களில் கொஞ்சம் வித்தியாசமான பேனர்கள்லாம் இருக்கும். போக சொல்ல பார்த்தா படிச்சுக்கிட்டே போகலாம். வித்தியாசமாக இருக்கும். கவிதை மாதிரி எழுதுவாங்க தன்னுடைய நண்பனை பற்றி. பல காரியங்களெல்லாம் அதில் ஞாபகப்படுத்துவார்கள். எப்போ ஞாபகப்படுத்துகிறாங்க? அவர் செத்து போன பேர் தான் ஞாபகப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி ஒரு 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 இதை பார்த்தேன். அவன் எழுதி வச்சிருக்கிறான், புரியாத பிரியம் பிரியும் போது புரியும். தன்னுடைய நண்பனுக்காக ஒரு ஸ்லோகம் எழுதி வச்சிருக்கிறாரு. புரியாத பிரியம் பிரியும் போது புரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்க சொல்ல நண்பனை பற்றி அவனும் தெரிஞ்சுக்கல, இவனும் தெரிஞ்சுக்கல. அப்ப நண்பர்கள் என்று சொன்னால் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் நண்பர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் ஒருவரை ஒருவர் சேர்த்து அரவணைத்து சொல்ல முடியும். ஊழியக்கார எல்லா நண்பர்களுமே மற்ற நண்பர்களை பற்றி எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருப்பார்கள். அல்லேலூயா. தெரியாமல் இருந்தால் அவன் நண்பன் இல்லை. ஒரு சிநேகிதன் என்று சொன்னால் உயிருக்கு உயிராக நேசிக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன தெரியும் சொன்னாக்கா, அவனுடைய நண்பனை பற்றி எல்லா காரியங்களையும் அறிந்திருப்பான். அதே போல இவனும் அவரை பற்றி எல்லா காரியங்களையும் அறிந்திருந்தால்தான் அது சிநேகம். அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை சிநேகிதன் என்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். இங்க அறியாமல் ஒருவரை இந்த இடத்துல வந்தது கிடையாது. தேவனை அறிந்தவர்கள் தான் வந்திருக்கிறோம். நமக்கு இந்த கால வேளையில கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் உங்களை அறிந்திருக்கிறேன். அதனால் என்ன சொல்றேன்? நான் உங்களை சிநேகிதன் என்கிறேன் என்று சொல்லுகிறார். பெரியமானவர்களே, அப்ப சிநேகம் என்று சொன்னாலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவரோடு பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த சிநேகம் இருந்தால்தான், பரஸ்பர சிநேகம் இருந்தால்தான்
ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள முடியும், ஆண்டவரோடு ஜெபிக்க முடியும், ஆண்டவரோடு நடக்க முடியும். காரணம், அவர் செத்துப்போன தேவன் அல்ல. அன்றைக்கு ஜீவனோடு இருக்கும்போது இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இன்று ஜீவிக்கிறவராக இருக்கும்போது இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு உரிமையாக்குகிறார். அல்லேலூயா. இப்பொழுதும் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உரிமையானது. காரணம், அவர் ஜீவிக்கிறவராய் இருப்பதினாலே நாம் எல்லா காரியங்களையும் நம்மை கூட்டி அறிந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே அன்றைக்கு மாத்திரம் அவர் சிநேகிதனாக நம்ம எடுத்துக்கொள்ளவில்லை, இன்றைக்கும் நம்மை சிநேகிதனாகவே நினைக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை சிநேகிதனாக நினைக்கும் பொழுது நம்மை பற்றி எல்லாமே அறிந்து வைத்திருக்கிறார். இல்லையா? அப்படிதானே? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். குடிச்சிட்டு கும்மால் அடிச்சு கூத்தடிச்ச காலத்தில் என்னை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆண்டவர் இதிலிருந்து என்னை விடுபடும் பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்த வசனத்தினால் என்னோடு பேசின பொழுது என்னை அறிந்த தேவன் இவர்தான் என்று சொல்லி அவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இப்போ யாரை பற்றியும் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இங்கே உட்காந்துக்கிறவங்க என்னை பற்றி ஆண்டவர் விட்டுட்டாரே, என்னை கை விட்டுட்டாரே, என்னை மறந்துட்டாருன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏற்ற வேளையிலே எங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் அதுவரையிலும் நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. இது நம்ம பொறுமையோடு காத்திருப்பது கிடையாது. அதனால தான் நமக்கு நம்முடைய நண்பரை பற்றி சில வேளைகளிலே நம்முடைய வாயின் வார்த்தைகள் தவறுதலாக மாறுதலாக வந்து விடுகிறது. பிரியமானவர்களே, எனவே அவர் நம்மை சிநேகிதன் என்று சொன்னால், நாம் அவருக்கு சிநேகிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படிதானே? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க ஆண்டவரை பற்றி எவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க தெரியாது. ஆண்டவர் நம்மை சிநேகிதன் என்று சொன்னால் நம்மை தெரிந்து வைத்துத்தான். தாயின் கர்ப்பத்திலே பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை அறிந்திருக்கிற தேவன் நாம் பிறந்த பொழுதும் நம்மை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறவர் நம்முடைய தேவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அப்படிப்பட்ட சிநேகிதன் நமக்கு எல்லா காரியத்திலும் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை நாம் அறிகின்ற மூலமாக அறிந்து அவருடைய சமூகத்திலே அவர் எப்படி சிநேகிதன் என்று நம்மை சொல்கிறாரோ, அதே போல நாமும் அவரை சிநேகிதனாக நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் அவரிடம் சொல்ல வேண்டும். பெண் என்றும் ஆண் என்றும் வித்தியாசம் நம்முடைய ஆண்டவருக்கு கிடையாது. படைத்தவர் அவர்தான். நம்மை பற்றி எல்லாம் அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஆணையும் படைத்ததும் அவர்தான், பெண்ணை உருவாக்கினவர் அவர்தான். எனவே தேவனுக்கு எல்லாமே தெரியும். எனவே நமக்குள்ள வித்தியாசம் பாராட்டாதவர். ஏழை ஆண்டவர் வந்துவிட்டால் நாம் எல்லோரும் மனவாட்டிகளாக என்றுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப நமக்குள்ள வித்தியாசத்தை அவர் பார்க்கவில்லை. பிரியமானவர்களே, அதுபோல இப்போதும் சிநேகிதர்களாக இருக்கிற ஆண்டவர் நம்மை சிநேகிதர் என்று சொன்னால் யாரும் வித்தியாசம் பாராட்டி சிநேகிதர்களாக சொல்லவில்லை. எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஆசீர்வாதம், எல்லோருக்கும் ஒரே விதமான சிநேகிதத்தை தான் கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். பிரியமானங்களே, நான் ஒரு சில காரியங்களை மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். நீங்கள் இப்படி இருக்கிறீர்களா என்பதை கொஞ்சம் தியானித்து பார்த்து கொள்ள வேண்டும். கவலைப்படாதீங்க, ஒரு 2 நிமிஷத்துல இது சரியாயிடும். நான் சொல்றேன். அப்போ ஒரு 2 சில காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிற சில காரியங்களை, வேதத்திலே சொல்லி இருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லும் பொழுது, இதிலே நீங்கள் அவருக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அவர் உங்களை சிநேகிதனாக வைத்திருக்கிறாரா இல்லை சிநேகிதனாக இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து உபவாச நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே சரியாக சீர்திருத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் கேட்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். பிரியம், சில காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை மற்றும் உங்களுக்கு சொல்லி நான் ஆண்டவர்கள் சொல்லுகிறேன். ஏன் என்று சொன்னால், சிநேகிதனுக்கு தான் நம்ம குணம் தெரியும். நல்ல சிநேகிதனாக தான் நமக்கு என்ன குணம் தெரியும். நாட்டில் பழமொழி இருக்கிறது. பழமொழி என்ன சொல்லுகிறது? உன் நண்பனை காட்டு,
உன் குணத்தை சொல்லுகிறேன். வேற யாரையும் கேட்க தேவையில்லை. நல்ல நண்பனா இருந்தா நான் என் நண்பன் சொன்னா நீ யாருன்றத கண்டுக்கலாம், ஈஸியாக கண்டுக்கலாம். இது நம்ம தமிழ்நாட்டினுடைய பழமொழி. நண்பனை காட்டு, நான் உன் குணத்தை சொல்லுகிறேன் என்று நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். பெரிய மாணவர்களே, எனவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை சிநேகிதனாக எடுத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் ஆண்டவரும் ஒரு குறையும் சொல்ல முடியாது நம்மளால. ஆண்டவர் நம்மை நன்றாக அவர் சொல்லிவிட்டார், நான் உங்களை சிநேகிதன் என்கிறேன். அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். நீங்கள் அவர்களுக்கு சிநேகிதராக இருக்கிறீர்களா? அதைத்தான் நாம் சரியா தெரிஞ்சுக்க வேண்டும். உங்கள் மனதிலே ஆராய்ந்து அறிந்து பார்த்தால் நான் அவர் சொல்லுகிறபடி அவருக்கு சிநேகிதனாக இருக்கிறேனா, அவர் சொல்லுகிறபடி நடக்கிறேனா என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது சிநேகிதருக்கு சிநேகிதரும் பரஸ்பரம் ஒரு ஒற்றுமை இருக்கும். என்ன கேட்டாலும் அவர் உனக்கு செய்வார். நீ எதை கேட்க வேண்டும் என்று உனக்கு முன்னாடியே தெரியும், இதைத்தான் கேட்கணும்னு. நீ எதையும் கேட்ட முடியாது. நல்ல சிநேகிதன்கிட்ட போனாக்கா உனக்கு எது வேணுமோ அதை தான் கேட்பேன், தேவையில்லாததை கேட்க மாட்டேன். ஏன்னு சொன்னா அவனுக்கு தெரியும் இது அவனுக்கு பிடிக்கும், அதனால நாம இதை கேட்கிறோம். நம்ம ஜெபம் பண்ண சொல்ல எதையோ கேட்போம். வசதி குறைவா இருந்தாலும் கேட்கறதெல்லாம் பெரிய பெரியதா இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி கொடுப்பதில்லை. நம்ம தகுதிக்கு என்ன வேணுமோ அவைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சைக்கிளில் போனால் 2 வீலர் கேட்கலாம், 2 வீலர் போனால் கார் கேட்கலாம். சைக்கிளில் போகிறோம், கார் கேட்டானாக்கா அதை வச்சு பராமரிக்கணும்ல, இதுக்கு பெட்ரோல் போடணும்ல, அதுக்கு செலவு பண்ணல, இதெல்லாம் சரி நம்ம தெரியாமையே ஆண்டவரை கேட்போம். ஆனால் அப்படி அல்ல ஆண்டவர். நம்ம நல்ல நண்பர்களாய் அவருக்கு சிநேகிதர்களாய் இருந்தால் நமக்கு என்ன வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்து கர்த்தரிடம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு அந்த விதத்திலே உதவி செய்வார். காரணம், நம்மை அறிந்திருக்கிற நம்முடைய சிநேகிதனுக்கு நம்மை பற்றி தெரியும். இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு சில காரியங்களை மட்டும், எல்லா காரியங்களையும் சொல்ல முடியாது. சிநேகிதனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் முதலாவது அவர் எப்படி மாறாதவராய் இருக்கிறாரோ நாமும் நம்மை மாறாதவராக அவருக்குள் ஒப்பு கொடுக்க வேண்டும். யோசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் சொல்கிறது இப்படியாக, படிக்கிறதுக்கு முன்னே இயேசு இவ்விடத்தை உண்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான நம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நம்மிடத்தில் அன்பு வைத்த நம்மிடத்தில் இருப்பவர்களுக்கு அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். யோசித்து பாருங்க. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய அன்பு மாறாத அன்பாய் இருக்க வேண்டும், மாறக்கூடாது. காரியத்தை குறித்தும் ஆண்டவர் மேல கோபம் கொள்ளக்கூடாது. ஆண்டவரை வார்த்தைகளினால எந்த விதமான தூஷண வார்த்தைகளால பேசக்கூடாது. அவர் எப்படி மாறாத அன்பை பரமரி போகிற வரையிலும் நம்மேல் அன்பு வைத்தாரோ அதே அன்பை இன்றைக்கும் காட்டுகளாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவருக்கு செலுத்துகிற. பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை பற்றி சில காரியங்களிலே நாம் அவரை குறை சொல்லி விடுகிறோம். அப்படி குறைப்ப சொல்லக்கூடாது. தேவன் நமக்கு உதவி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்ப அவர் பரமேறி போகின்ற வரையிலும் எப்படி உலகத்திலே அன்பு வைத்தாரோ அதே போல அன்பை
ஆண்டவர் ஏறி போனாலும் இல்லை, பரவாயில்லை, ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த உலகத்திலே இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்திலே அன்பு வைக்க வேண்டும். உங்கள் அன்பு மாறாததாக இருக்க வேண்டும். உலக அன்பாய் மாறி போகக்கூடாது. தேவனிடம் காட்டுகின்ற அன்பை மாறாத அன்பாய் எப்பொழுதுமே காட்டிக்கொண்டு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எந்த நேரத்திலும் கர்த்தர் மீது அன்பு செலுத்த வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்திலே இல்லை என்பதற்காக ஆண்டவர் அன்பு செலுத்தாமல் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே ஆண்டவர் மீது அன்பு செலுத்துகிற ஒரு நல்ல பழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் கர்த்தரை முன்வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய மாறாத அன்பை நினைத்து நம்முடைய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கும்போது தேவன் நமக்கு உதவி செய்வார். இதை நீ யாரும் மறந்துவிடக்கூடாது. பல வேளைகளில் நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கலாம். நாம் கேட்பது நாம் நம்முடைய தகுதிக்கு மீறி கூட இருக்கலாம். அன்பானவராய் இருக்கிறதுனாலே அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட மாட்டார். எதை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதை தான் கொடுப்பார். ஆனால் அந்த நேரத்திலும் ஒரு அன்பு மாறாததாக இருக்க வேண்டும். காரணம், அவருடைய அன்பு இந்த பரமேறி போன போது கூட அந்த அன்பானது அப்படியே இருக்கிறது, மாறாத அன்பா இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே நீங்க செலுத்துகிற அன்பும் ஆண்டவர் இந்த உலகத்திலே இருந்து போய்விட்டாலும் அவர் இந்த உலகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார் என்ற நல்ல விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களது அன்பை எப்பொழுதும் காட்டுவதாக இருக்க வேண்டும். முதலாவது, நமக்கு மாறாத அன்பு நமக்கு இருக்கணும். தேவனுடைய மேலே சிலருக்கு சில காரியங்களிலே சில வேளைகளில் சில பிரச்சனைகள் இருக்கும்போது அன்பு மாறி போய்விடுகிறது. ஆண்டவரிடம் இருக்கின்ற அன்பு தனிந்து போய்விடுகிறது. இப்படி எப்பொழுதுமே தனிந்து போய்விடக்கூடாது. நாம் செலுத்துகிற அன்பை எப்பொழுதுமே ஆண்டவருக்காக செலுத்தும் பொழுது ஆண்டவர் மாறாதவராய் எப்படி இருக்கிறாரோ இந்த உலகத்திலே இருக்கின்ற வரையிலும் அவர் உங்கள் சிநேகிதனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடைசி வரையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய அன்பு மாறாததாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா தெரியும், நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது எப்படியெல்லாம் வார்த்தைகளை யோகப்படுத்தி கற்றதற்கு விரோதமாக நம்முடைய வார்த்தைகளினாலே தேவனுக்கு தூஷணத்தை வர வைத்து விடுகிறோம். அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களோடு நாம் பேசும் பொழுது, ஆண்டவரை அறியாத மக்களோடு பேசும் பொழுது பல விதங்களிலே ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற நம்முடைய மாறாத அன்பு மாறி போகிறது. பிரியமானவர்களே, ஆனால் நம்முடைய ஆண்டவரோ இந்த உலகத்திலே இருந்தது போல எப்படி அன்பு செலுத்தினாரோ இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுதும் நம் மீது வைத்த அன்பை மாறாதவராய் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்பொழுதுமே நம்முடைய அன்பானது மாறாததாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோசித்து பாருங்க, நமக்கு சில விதமான பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை என்று சொல்வது. உலக பிரகாரமான வாழ்கின்ற நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவர் சில வேளைகளிலே நமக்கு பலவிதமான பாடுகள் கூட நம்மை வழி நடத்தி செல்லும் பொழுது நாம் ஆண்டவருடைய வைத்திருக்கிற அன்பை மாறி போகிறோம். பிரியமானவர்களே, நம்ம இருவருமே காரணம் என்னவென்று சொன்னால் உயிருள்ளவர்களாய் இருக்கிறோம். உயிருள்ளவர்களாய் இருக்கும்போது நம்முடைய அன்பு அவரிடமிருந்து வருவது போல நம்மிடமிருந்தும் அவருக்கு செல்ல வேண்டும். எந்த காரியத்திலும் ஆண்டவர் மீது மாறாத அன்பை செலுத்துவதாக இருந்து பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். உலக பிரகமான காரியங்களை தேடி போகாதீங்க. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து காத்திருங்க. என் தேவன் பிரியமுள்ளவர், எனக்கு நிச்சயமாகவே செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் உங்களுக்கு விளங்கும். அதே நேரத்திலே நீங்கள் கேட்கிறதை கர்த்தர் கொடுப்பார். காரணம், என் மகன் என் மகள் இவர்கள் மாறாத அன்பினாலே என்னோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தை தேவனால் சொல்ல முடியும். நாமும் அதுபோல ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாக அந்த விஷயத்தில் முதலாவது காரியத்தில் இருக்க வேண்டும். அன்பு மாறாத அன்பாக இருக்க வேண்டும். தேவன் எப்பொழுதுமே மாறினவர் அல்ல. இந்த காரியத்திலும் ஆண்டவர் மாறியல. நமக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்டதிலிருந்து நமக்கு தெரியும் எவ்வளவு நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை
நாம் அறிந்திருக்கிறோம். எனவே அது அந்த அறிவோடு நம்முடைய கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். பிரியமானவர்களே, முதலாவது மாறாத அன்பாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக உங்களுடைய பக்தி எப்பொழுதுமே ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். டிவைன் பவர் ஆண்டவரை விட்டு விடக்கூடாது. பலவிதமான பிரச்சனைகள் வரும்போது அந்த பக்தி போய்விடுகிறது. பக்தி வீணான பக்தியாய் மாறிவிடுகிறது. உண்மையுள்ள பக்தியாய் இருப்பது கிடையாது. பாடும் பொழுது அப்ப அந்த சிநேக அன்பு மாறி போய் விடுகிறது. கடைசி வரையிலும் இருக்க வேண்டும். அவர் எப்படி உன்னை சிநேகிக்கிறாரோ அப்படியே நீ கடைசி வரையிலும் சிநேகித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அது மாறக்கூடாது. பக்தி சரியான பக்தியா இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவரை தொழுது கொள்கிற வருகின்ற நேரத்திலெல்லாம் அந்த பக்தியை சரியாய் கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய பக்தி வெளிப்பட வேண்டும். சிலர் அப்படி இருக்குதில்லை. அது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இது 15ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்களானால். தேவன் உலக சிநேகம் இருக்கிறதே, அது தேவனுக்கு பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் எப்படி நம்ம மீது அன்பு வைத்திருக்கிறாரோ, அவருடைய கற்பனைகளை எப்படி அவர் கை கொண்டிருக்கிறார். பிதா கொடுத்த கற்பனைகளை அவர் எப்படி கை கொண்டு இந்த உலகத்திலே வந்தபொழுது எல்லா கற்பனைகளையும் நிறைவேற வேண்டும் என்று அவர் எப்படி பாடுபட்டாரோ, அதே போல நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற வேளையிலே அவருடைய கற்பனைகள் வெற்றியை சிறக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. தான் நல்ல நண்பனுக்கு அடையாளம். அவருக்காக வைராக்கம் பாராட்ட வேண்டும். அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். பக்தியோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த விதத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தது போல நான் என்னுடைய பிதாவினுடைய அன்பிலே எப்படி நிலைத்திருந்தேனோ அதே போல நான் சொல்லுகிற காரியங்களிலே உங்கள் அன்பு நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் நல்ல பக்தி. அதுதான் நல்ல புத்தியுள்ள ஆராதனை. தேவனுக்கு பயந்து கர்த்தருக்காக பிரியமாய் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய ஆராதனையிலே, நம்முடைய செயல்பாடுகள், கிரியைகள் எப்படி இருக்கிறது? நாம் வருவதற்கு முன்பாகவே தேவாலயத்திலே பிரசன்னமாய் இருக்கிற தேவன், நாம் அவரை காக்க வைக்கிறோம், அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவர் மீது நம்முடைய அன்பு அவ்வளவு சரியா இல்லை என்றுதானே சொல்லப்படுகிறது. பிதாவுக்கு எப்படி அவர் கீழ்ப்படிந்து அன்பு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தாலோ, நேரத்திற்கு சரியா எந்த வேலையும் செய்வதற்கு பிதாவானவர் அந்த காலத்தில் நடந்தது போல நம்முடைய ஆண்டவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்தபொழுது நேரத்துக்கு எல்லா காரியங்களையும் செய்தார். மரியாள் போய் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்ன பொழுது, எனக்கு இந்த என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்ன. அப்படி என்றால் ஒரு வேலை வரும்போது சரியாக செய்வதற்கு நம்முடைய தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ அவருடைய சித்தம் அதப்போ நம்ம அவருடைய வேலை வருவதற்கு சரியாக இருக்கும் பொழுது நம்முடைய வேலையிலும் ஆண்டவருக்கு சரியாக இருக்க வேண்டும். சில காரியங்கள் எல்லாம் இப்போ நம்ம பார்த்தா உபவாசம் பண்ணா ஒரு 500 பேராவது வரணும். நம்முடைய சபையினுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்தா நம்ம சபைக்காக உபவாச ஜபம் பண்ணா நமக்காக ஜபிக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ பேர் இருக்கணும்? ஒரு 50% இருக்கணும்ல. அப்படியே கைவிட்டு எண்ணிற மாதிரி தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க முடியாதபடி இருக்கிறோம். அவர் தான் இதையெல்லாம் நம்ம செய்து வைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் நடக்க வேண்டும், சபையினுடைய கட்டுப்பாடுகள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கின்ற வார்த்தைகளின்படிதான் நம்முடைய சபை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இந்த நம்முடைய சபையில
நடக்கின்ற எல்லா காரியங்களும் வேதத்தின் அடிப்படையில் நடக்கிறது. வேதம் இல்லாமல் எந்த காரியமும் நடைபெறாது. அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் உலகம் பூராவும் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் நடக்கும். அப்ப அவர் ஆண்டவர் சொல்லி போதகர் நம்மிடம் பல காரியங்களை செய்யும் பொழுது இந்த காரியங்களுக்கு நம்மை சரியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய அன்பிலே அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒரு சிநேகிதன் என்று சொன்னால் தாவுக்கு கீழ்ப்படிந்த அந்த சிநேகிதனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை கட்டளைகளை கொடுத்திருக்கின்ற வேளையிலே நாம் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நம்முடைய பக்தி இன்னும் சரியான பக்தியா இல்லை, இன்னும் புத்தியுள்ள ஆராதனையா இல்லை, இன்னும் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஆண்டவருக்கு இன்னும் அதிகம் இருக்கிறது, இன்னும் நாம் அவருக்கு உகந்த நல்ல சிநேகிதனாக இன்னும் மாறவில்லை என்பதுதான் இந்த காரியத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆழத்தை அசட்டை பண்ணக்கூடாது. பக்தி, உன்னுடைய பக்தி விருத்தியை காட்டுவதற்கு ஒரு சரியான இடம் எது என்று சொன்னால் நாம் ஆராதிக்கின்ற ஆராதனை ஸ்தலம். இந்த ஸ்தலத்திலே உன்னுடைய பக்தி வைராக்கியத்தை நீ காட்டித்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் எங்கேயும் போய் அற்புதம் செய்யல. சபை எங்கு கூடுகிறது அந்த இடத்துல தான் அற்புதம் செய்கிறார். அவர் சபைக்காக எல்லா காரியங்களையும் சரியாய் செய்யும் பொழுது, அவர் நல்ல சிநேகிதனாய் இந்த சபையை நேசிக்கும் பொழுது, நாம் ஆண்டவருக்கு நேசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு சரியான காரியங்களை சபையிலே செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, கொஞ்சம் நீங்க கவனிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு தான் ஆசீர்வாதம். நாம இந்த சபைக்கு வரதுனாலே ஆசீர்வாதம் வேறொருக்கு போல நமக்கு தான் வருது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் இந்த சபையிலிருந்து தான் வருது, வேற வெளியிலிருந்து வருதா இல்லை. நமக்கு நல்ல உடல் பகத்தை கொடுக்கிறார், நல்ல சுகத்தை கொடுக்கிறார், நல்ல வேலையை கொடுக்கிறார், நல்ல திருமண உறவுகளை கொடுக்க. இதெல்லாம் எங்கிருந்து வருது? ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதமாய் கிடைக்கின்ற ஒன்று. அப்ப தேவன் நமக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கின்ற வேளையிலே நம்முடைய காரியமானது ஆண்டவருக்கு சரியாய் செயல்படுவாத போனோமானால் நமக்குத்தான் ஆசீர்வாத குறைச்சலை ஒழிய ஆண்டவரால் ஒண்ணுமில்லை. எனவே நாம் சிநேகிதராக இருக்கிறோம் என்று சொன்னால் நல்ல பக்தி உள்ளவர்களாக இருக்க என்று பேர் வச்சுக்கினா மட்டும் நம்ம பக்தி உள்ளவர்களாகிட முடியாது. நீங்கள் யோசித்து பார்க்கணும், உங்களுடைய பக்தி எப்படி இருக்கு? இந்த சபையின் காரியங்களிலே, இந்த சபையின் காரியங்களிலெல்லாம் எப்படி ஒழுங்கா நடக்கிறீர்கள்? உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? தேவன் விரும்புகின்ற போதகர் சொல்லுகின்ற எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? ஏன்னா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் போதகர். அவர் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் நிச்சயமாக ஒரு நாளிலே நமக்கு ஆசீர்வாதமாக, இன்னும் இல்லைனாலும் சரி நாளைக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க ஒரு நல்ல பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். தேவன் எந்த இடத்திலும் தாமதமாய் வந்ததே இல்லை. தேவன் சரியான நேரத்திற்கு தான் எந்த இடத்திலும் வந்திருக்கிறார். தேவன் சொல்லித்தான் எல்லாமே நமக்கு நடக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை சிநேகிதனாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், சிநேகிதனுக்கு நல்ல அந்த அனுபவத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை பக்தியோடு தேட வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவது காரியம் இது, பக்தியோடு தேட வேண்டும். அவருக்கு, ஆண்டவருக்கு நீங்கள் நன்றாய் முதல் வசனத்தில் சொன்னப்பட்ட பிரகாரமாக அவர்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருந்தது போல, முடிவு பரியந்தம் அவர்கள் அன்வேசித்தது போல, இந்த இரண்டாவது காரியத்தில் நீங்கள் முடிவு பரியந்தம் பக்தி உள்ளவர்களாக கண்ணுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த சபையில வந்தால் மட்டும் போதாது, அன்னை எல்லா காரியத்துக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும். தன்னை தானே ஒப்பு கொடுத்து எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, 15-13 நீங்கள் வாசித்து பார்த்தால் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு அவருக்காக நீ ஜீவனை கொடுக்கின்ற ஒரு விசுவாசியாக இந்த சபையில இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் மீது வைத்திருக்கின்ற ஒரு அன்பு. நீ சிநேகிதனாய் கர்த்தரை நேசித்தால்
உன்னுடைய சிநேக அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவருக்காக தன் ஜீவனையும் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு உமக்குள்ளே நிலைத்து இருக்குமே. ஆனால் இந்த மூன்றாவது காரியத்திலே இந்த சிநேக அன்பை நீ வெளிப்படுத்துவதற்கு இது ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்ம அதைத்தான் நம்ம செய்யணும். நம்ம எப்படி செய்யணும்னா இதைத்தான் செய்யணும். ஜீவனை கொடுக்க கூட தயங்கக்கூடாது. இதுதான் சில அநேக ஊழியக்காரர்கள் அநேக இடத்துல தங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம இந்திய தேசத்திலேயே அநேக ஊழியர்கள் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். எனவே ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்ட வேண்டும். எப்படி வைராக்கியம் பாராட்டினாரோ நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது, அதே போல நாம் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற நல்ல ஒரு சிநேகிதனாக நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே படைக்க வேண்டும். தைரியமாய் உற்சாகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லப்படுகிற அத்தனை காரியங்களையும் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னா அந்த இடத்துக்கு போய் அவன் ஆண்டவருக்காக உதவி செய்யணும். ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவரே அது எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது நாம் அவரோடு சேர்ந்து அவருடைய சிநேக அன்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய சிநேக அன்பை ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்களிலே அதை விட அதிகமான அன்பு வேறு ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்காக கொடுக்கின்ற அன்பு, ஜீவனையே கொடுக்கின்ற அன்பு, அதை காட்டு வேற ஒன்றும் இல்லை என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, எனவே மூன்றாவது காரியத்திலே நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும். எந்த காரியமாயிருந்தாலும் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். நாம் சில வேளைகளில் விக்கிரக ஆராதனை விஷயங்களில் நம்முடைய வைராக்கியம் தளர்ந்து போகிறது. தளர்ந்து போவதனாலே அவைகளுக்கு நாம் எந்த காரியத்தையும் செய்வது இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வைராக்கியம் பாராட்டணும் ஆண்டவருக்காக. என்னுடைய நண்பர், குஜராத் நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் திருப்பதிக்கு போய் மொட்டலம் போட்டுன்னு வந்தார். லட்டு கொண்டு வந்து வச்சு அன்னைக்கு அவரை போய் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் அது ஒரு பிஸ்னஸ்க்காக அவர்கிட்ட போயிருக்கிறேன். அவர் என்ன கேட்டால் அவர் மொட்டைன்னா சாப்பிடுன்னு சொல்லி அதெல்லாம் சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது, சாப்பிட மாட்டேன். ஒரே வார்த்தை தான். அவர் வீட்டுக்கு குஜராத்துக்கு போயிருக்கிறேன். அவரோட நான் பழகி இருக்கிறேன். குஜராத்தில் அவர் வீட்டில் தங்கி இருக்கிறேன். 20 வருஷம் எங்களுக்குள்ள பிஸ்னஸ் விட்டு போச்சு. ஒன்றுமே சொல்லலை, வானான்னு சொன்னது தான். யோசித்து பாருங்க, 20 வருஷம் பொறுத்து தான். போன வருஷம் என்னை கூப்பிட்டு, பகவதி எனக்கு வந்து ஏசி போடணும், நீ தான் வரணுன்னார். கேட்டாக்கா அவர் 27வது மாடியில் வீடு கட்டி அங்கே ஏசி போடணும். அவருக்கு காம்ப்ளிகேட்டட் சைட்டு. 20 வருஷம் பொறுத்து திருப்பி என்னையே கூப்பிட்டு இருந்தார். வீட்டுக்கு வந்து எதையும் சாப்பிடு, ஏற்கனவே எந்த ஃப்ரெண்ட்ஷிப் போன மாதிரி திருப்பி ஃப்ரெண்ட்ஷிப் கூடாது. இல்லை எதுவும் கொடுக்க மாட்டேன், நீ வான்னு சொன்னார். அப்போ வைராக்கியம் பாராட்டி ஆகணும். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டு. இப்போ சாப்பிட்டலாம், நாளைக்கு ஆண்டவர் எல்லாம் சொல்றது நம்ம அப்படிதான் இல்லையா? அந்த வைராக்கியம் இருக்கணும். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் அவருக்கு நல்ல சிநேகிதனா இருக்க முடியாது. 20 வருஷத்துக்கு போன ஃப்ரெண்டு 2வது வந்து என்னைய ஒர்க் பண்ண சொல்றான், பிஸ்னஸ் பண்ண சொல்றான், அவன் கூட சொல்றான்னா காரணம் என்ன? நீ போடா, எனக்கு என் ஆண்டவர் தான் வேணும். இந்த வைராக்கியம் இருக்கணும். இப்போ நல்ல சிநேகிதன், அவர் நல்ல சிநேகிதனாய் நமக்கு இருக்கும்போது அந்த சிநேகிதனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், அதைத்தான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். சுற்றிலும் பலது இருக்கலாம், அதுவல்ல. நீ கிறிஸ்துவன் என்பதை அங்கு காட்ட வேண்டும் என்று சொன்னால் நீ எழும்பி பிரகாசிக்கத்தான் வேண்டும். உன்னிடமிருந்து வருகின்ற செயல்பாடுகள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் சில விதமான நஷ்டங்கள் கூட ஏற்படலாம், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற வைராக்கியத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் வைராக்கியம் பாராட்டி பாருங்க. அந்த நல்ல சிநேகிதனோடு இருக்கின்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் எந்த இடத்திலும் நீங்கள் உபயோகப்படுத்தினால், அவர் நல்ல சிநேகிதன் எனக்கு என்பதை நீ நினைவு கூறுகின்ற இடத்திலெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்க.
நம்ம இந்த உலக பிரகான காரியங்களுக்காக நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போய்விடக்கூடாது. நாம் அப்படித்தான் சில செய்து கொண்டு வைராக்கியம் பாராட்டாமல் கர்த்தருடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மை சிநேகிதன் என்று சொல்லி இருக்கிறாரே, நீங்கள் அவரை சிநேகிதன் என்று சொல்வதற்கு இந்த வைராக்கியம் தேவை பிரியமானவர்களே. அது தன்னைத்தானே ஒப்பு கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கு. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவ நாம மகிமைப்படும். சபையிலே உங்களுக்கு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். எல்லோருக்கும் சுவிசேஷத்தை சொல்வதற்கு நீங்கள் தைரியமாய் புறப்பட்டு போவீர்கள். ஆமாம், காரணம் ஆண்டவருக்கு தன்னைத்தானே ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சிநேகிதனாய் தன்னை அவர் நமக்கு ஒப்பு கொடுத்தது போல நாம் அவரை சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டு இருக்கோம் என்று சொன்னால், நாம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த காரியங்களிலே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். பிரியமானவர்களே, வைராக்கியம் பாராட்டி பாருங்க, தைரியமாய் இருந்து பாருங்க. நம்மை இப்படியே நம்ம உதாசீனப்படுத்தி விட்டு போய்விடுகிறோம், தைரியம் குறைந்து போய்விடுகிறது. என்னோடு பிறந்தவர்கள் 7 பேர், ஒருத்தர் ரட்சிக்கப்படலை. என் குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்பட்டு இந்த ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி வேலை செஞ்சுன்னு 7 பேர் வீட்டுக்கும் போக மாட்டேன், போனாலும் சாப்பிட மாட்டேன். காரணம் விக்கிரக ஆராதனைக்கு வேற வழி இல்லை. வைராக்கியம் பாராட்டி தான் ஆகணும். ஆண்டவருக்காக பாராட்டி செய்து தான் ஆக வேண்டும். அவர் கூட பிறந்தவர்களுக்கு தான் அவர்களுக்கு பல விதத்திலும் உதவிகள் செய்து கொண்டிருந்தாலும் இந்த காரியம் என்று வரும்போது அவைகளை விட்டு விலகத்தான் வேண்டும். அந்த தைரியமாய் உன்னை ஒப்பு கொடுத்து பார், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பார். அவர் உன்னை சீசன் என்று சொல்லி இருக்கிறாரே, நீர் அவருக்கு சீசனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை போல வைராக்கியம் பாராட்டி வாழ்ந்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்திலே. அதை வாழ்ந்து பார்க்கும்போது தான் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். கடைசியில நாம் அடிக்கப்படுகின்ற எண்ணப்படுகிறோம், எழுதி இருக்கிறபடியே ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடியே நேரிட்டாலும். ஆமா, இயேசுவின் அன்பில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பல காரியங்கள் இருக்கத்தான் செய்யும். இவைகளுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கத்தான் வேண்டும். அவரை சீசனாக நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நல்ல நண்பனாக இருக்கிறார், அந்த நண்பனுடைய உறவு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்நேரம் அடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் சூழ்நிலைகளை பொருட்படுத்தாதபடி வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, பலவிதமான அவமானங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், கூட பிறந்தவர்களை கூட நம்ம கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். ஆனால் அதற்கெல்லாம் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. காரணம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், எங்கும் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். காரணம், அவர் நம்முடைய சிநேகிதன். யோசித்து, இந்த சிநேகிதனோடு இந்த உறவு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். உபவாச நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமையான சகோதர சகோதரிகள், நம்ம எல்லோரையும் ஆண்டவர் அவருடைய சிநேகிதர் என்று நினைவு கூறுகிறாரே. நம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற சிநேகம் எப்படி இருக்கிறது? எந்த சிநேகத்தினாலே அவரோடு உறவு வைத்திருக்கிறோம்? இதனாலே நமக்கு நன்மைகள் வரவேலை அவரை சரியாய் நம்மை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு சரியாய் இனிவரையில் வாழாதிருப்போமே. ஆனால் இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வைராக்கியம் பாராட்டி வாழ்வது என் தேவனுக்காக என்று ஒரு வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதற்காகத்தான் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை தேடுவதனுடைய நோக்கமே ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக அறிந்து கொள்ள உபவாச ஜெபம் நிறைய பயன்படும். பசியாக இருந்தால் தான் சரியான காரியத்துக்கு அண்டையில் போய் சிலது ஏறும், இல்லைன்னா ஏறாது. உபவாசத்தோடு சில காரியங்களை படிக்கும்போது, பிரசங்கத்தை கேட்கும்போது சிலது நமக்கு போய் சரியாய் படியும். நல்லா சாப்பிட்டு வந்தால் தூக்கம் தான் வரும். அதுக்காக தான் உபவாசத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையை நம்முடைய இருதயத்திலே பாய்ந்து ஓடும் என்பதிலே நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. நிச்சயமாகவே ஒரு விதமான ஒரு அற்புதத்தை சந்திக்கிற நேரம் நம்முடைய உபவாச ஜபம். பிரியமானவர்களே, இந்த நாளில் வந்திருக்கின்ற அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்கள் எப்படி இருக்க போறீங்க. கர்த்தருக்காக உறுதியாய்
மாறாதவராக அவர் இருப்பது போல நீங்களும் மாறாதவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வல்லமையை, அவருடைய பவரை, அவருடைய டிவைன் பவரை நன்றாய் அறிந்து அதன்படி நடப்பதற்கு வேண்டும். மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரை முன்னிறுத்தி தைரியமாய் போவதற்கு, நாம் எல்லாவற்றிலும் சிறையாய் இருப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இது நாம் செய்ய வேண்டிய முதலாவது கடமை. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒதுங்கக்கூடாது. வரட்டும், எந்த காரியங்கள் வந்தாலும் என் தேவன் என்னை பார்த்துக் கொள்வார் என்ற நிச்சயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வரும்பொழுது, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியும். எந்த காரியத்தை கொண்டும் என் சிநேகிதனை விட்டு என்னை பிரிக்க முடியாது. காரணம், அவர் உயிருள்ள சிநேகிதன், இன்றைக்கும் ஜீவனுள்ள சிநேகிதன். எனவே அதே அந்த அடிப்படையான காரியத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில், இந்த வைராக்கியத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. ஆழ்ந்து பாருங்கள். ஏதோ வாழ்ந்தோம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நாம் பல இடங்களிலிருந்து வந்திருக்கலாம், ஆண்டவரை அறியாத இடங்களிலிருந்து வந்திருக்கலாம், ஆண்டவரை அறிந்து கொள்ளாத, ஆண்டவரை தொழுது கொள்ளாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் தொழுது கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்கள் நன்றாக தியானம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சமூகத்திலே இந்த நாளிலே ஆண்டவர் என்னை சிநேகிதனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி இருக்க வேண்டும்? அவர் என்னை சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டாரே. ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருவரோடு ஒருவர் சிநேகிதர் இருந்தால் ஒருவர் எல்லாவற்றையும் அறிந்து இருக்க முடியும். எனவே அவரை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறாரே. பிரியமானவர்களே, நஷ்டத்தை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு உலகம் பூராவும் போற்றக்கூடிய 14 உபதேசங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, காரணம், ஆண்டவரை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் நஷ்டம் என்று எண்ணினார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை அறிகின்ற அறிவையை சரியாய் புரிந்து கொண்டு நல்ல சிநேகிதனோடு இல்லை உறவாக நம்முடைய உறவு இருந்து காலமெல்லாம் ஆழும்பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் மோசையோடு பேசி உம்முடைய சிநேகிதத்தை வெளிப்படுத்தினது போல தகப்பனே, உமக்குள் வைராக்கியம் பாராட்டுகிற கிருபையை எனக்கு தருவீராக. தகப்பனே, உமக்குள் வைராக்கியம் பாராட்டுகிற கிருபை எனக்கு தருவீராக. கேட்பீங்களா? உமக்குள்ள வைராக்கியம் பாராட்டுகிற கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தருளுவீராக. உம்முடைய அற்புதமான இரக்கம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தொடர்ந்து தாங்குவதாக என்று இந்த காலைவேளையிலே கர்த்தருடைய அந்த அன்பிலே நான் தொடர்ந்து வைராக்கியம் கொள்வேன் என்று ஒரு தீர்மானத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய கிருபை நினைத்து நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்குள்ள இன்னும் வைராக்கியம் பாராட்ட எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய அற்புதமான கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, உமது நாமத்தினாலே உமது அடியானுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.